ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆலியாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். 5 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கணும். 12 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 12 ஸ்பூன் ஆயில், 3 ஸ்பூன் சால்ட்டு, 3 அன்னாச்சிப்பூ, 3 ஏலக்காய், பட்டை ஒரு 3 துண்டு, கிராம்பு ஒரு 4, ஒரு லெமனு, 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் தயிர். பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 kg வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க. இது பேன் வந்து சூடானதும் அதில் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஓகேங்களா? வெங்காயம் நல்லா வந்து ஃப்ரை ஆனால் தான் பிரியாணி நல்லா வந்து டேஸ்ட்டாக வரும். இது லோ ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வந்து நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா புதினா கொத்தமல்லி வதங்கட்டும். புதினா கொத்தமல்லி வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சீக்கிரமே வந்து மேஷ் ஆகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வேக விடுங்க. தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம் வதங்கின உடனே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கலாம். அப்படி ஆட் பண்ணால் வந்து உடனே வந்து அது கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டா கூட அப்படியே வந்து அடி பிடிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அடி பிடிக்காது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து போகட்டும். பாருங்க, தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிடுச்சு. நல்லா மேஷ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த சிக்கனோட வந்து லெமன், தயிர், மிளகாய்த்தூள் இது 3ஐயும் சேர்த்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து நல்லா ஊறிட்டு இருந்ததுன்னா அந்த உப்பு காரம்லாம் வந்து அதில் நல்லா ஏறும். அதனால தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வந்து நம்ம அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 4 நிமிஷம் வந்து நல்லா வந்து அந்த கிரேவியோடு வந்து சிக்கன் வந்து நல்லா குக் ஆகட்டும். தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா சிக்கன்லேயே வந்து தண்ணி விடும். ஸோ அந்த இதுலேயே வந்து கொஞ்சம் ஆஃப் குக் ஆகிடும் சிக்கன். ஓகேங்களா? ஸோ ஒரு 4 நிமிஷம் நல்லா மசாலாவோடு நல்லா சிக்கன் வந்து குக் ஆகட்டும்.
பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கனுமே வந்து பாதி அளவுக்கு நல்லா குக்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து 1க்கு 1.5 ரேஷியோவில் வந்து நான் எடுத்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஒரு 4.5 கப்ஸ் வந்து எடுத்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து அந்த கிரேவியோடு ஆட் பண்ணிடலாம். ஸோ குயிக்காக வந்து ரைஸ் வந்து வெந்துடும். ஓகேங்களா, தண்ணி வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகணும். இது உடனே பாயில் ஆகிடும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணி தான் ஊற்றிருக்கோம். ஸோ அதனால் பாருங்கள், உடனே வந்து பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரைஸ் வந்து உடஞ்சிடும். ஸோ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ரைஸும் தண்ணியும் வந்து ஈக்குவலாக வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது நம்ம வந்து இந்த கலர் பவுடர் வேணும்னா மேலே வந்து தூவி விட்டுட்டு நம்ம வந்து தம்மில் போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ ரைஸும் தண்ணியும் ஒரே ஈக்குவலாக வரணும். பாருங்கள், இப்போ வந்து ரைஸும் தண்ணியும் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. அந்த ஸ்டேஜில் வந்து கலர் பவுடர் வந்து லைட்டாக வந்து நம்ம தெளித்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு தம்மில் வந்து போட்டுடலாம். தம்லேருந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்து ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள், ரைஸ் எல்லாம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்து வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுட சுட டேஸ்டான சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் 65 ரைத்தாவோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.